பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்துள்ளது. சிவராஜ் சிங் சவுகான் அடுத்த தலைவராக பதவியேற்பார் என கூறப்பட்ட நிலையில் நேற்று மத்திய அமைச்சராக பதவியேற்றுள்ளார். எனவே பாஜகவின் தேசிய தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்துள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், பாஜகவின் தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டா நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் யார் அடுத்த தேசிய தலைவராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். பாஜகவினுடைய இந்த ஆட்சி என்பது நேற்றைய தினம் பிரதமர் மோடி 3வது முறையாக பதவியேற்று இந்திய திருநாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். குறிப்பாக இந்த நிலையில் இன்றைய காலம் வரையிலுமே பாஜக தேசிய தலைவருக்கான அந்த பதவி என்பது ஜே.பி. நட்டா கடந்த 5 ஆண்டுகளில் வகித்து வந்தார். இன்றைய தினத்துடன் அவருக்கான அந்த பதவி நாள் என்பது நிறைவடையக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய அடுத்த தேசிய தலைவர் யார் என்று எதிர்பார்ப்பு என்பது மிக பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தற்போது வரையிலுமே இதற்கு முன்பாக ஜே.பி. நட்டாவினுடைய பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த கேள்வி என்பதுதான் தொடர்ச்சியாக எழுந்துள்ளது. இதற்கு முன்பாகவே பல்வேறு முன்னெடுப்புகளை பாஜக எடுத்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக சிவராஜ் சிங் சவுகானை அடுத்த தலைவராக பதவியேற்பார் என்பதும் கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்றைய நடந்த அந்த பதவியேற்பு விழாவில் அவருக்கான மத்திய அமைச்சர் பதவி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கும் காரணத்தினால் அவர் பதவியை வகுப்பாரா என்ற தேசிய தலைவருக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை என்றும் பாஜக தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் அடுத்த பாஜகவினுடைய தேசிய தலைவர் யார் என்பது குறித்து தொடர்ச்சியாக பாஜக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. கடந்த நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் அவருடைய சந்திப்பு என்பதும் நிகழ்ந்திருப்பதால் அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜகவினுடைய அடுத்த தேசிய தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் என்பதும் தொடர்ச்சியாக பாஜக சார்பில் நடத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், தகவலுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.